அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, என்னோடய ஸ்டைலில் நண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நண்டு குழம்பு நிறைய வெரைட்டிலே நம்ம செய்யலாம். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நான் முருங்காலாம் போட்டு செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. பியூர் கடலெண்ணெய் நான் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் நான் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம பியூர் கடலெண்ணெயில் செய்யும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்குங்க. 1-2 நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி நம்ம சேர்த்துலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா இதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கினதும் நான் வந்து 1 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம திரும்ப நல்லா அது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், அதையும் வதக்கிட்டு ஒரு 2 முருங்காய் இருக்குங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான முருங்காய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இது எதுவும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி மட்டும் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு மட்டும் அரைச்சி போட்டிருக்கேங்க. நம்ம கிரேவி மாதிரி வரதுக்கு அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் ஒரு சின்ன நண்டாக தான் நான் வாங்கியிருக்கேங்க. ஒரு 1/2 கிலோ இருக்கும் அந்த சின்ன நண்டு. ஓகே, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் ஒரு 2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலை புதினா எல்லாமே போட்டு விட்றேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு அதுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த சால்ட்டு நான் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், கை விடாத ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த நண்டு குழம்புக்கு நீங்கள் வந்து ரசம் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சாம்பாரும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இல்லாட்டி அப்படியே கிரேவி மாதிரி கூட நம்ம போட்டு சூடான சாதத்தோடு சாப்பிட்லாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபைனலாக நான் வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தேங்காய் பால் போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல கமகமன் வாசனையோடு அந்த முருங்காய் வாசனை இல்லை அந்த நண்டு வாசனை அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருந்தால் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பரான ஒரு நண்டு கிரேவி நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து சூடான சாதத்தோடு அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள், சாதம் இப்போ தான் நல்லா சூடாக வடிச்சிருக்கேன். அப்படியே எடுத்து அந்த நண்டு கிரேவி போட்டு சாப்பிட போகிறேன். கையாலே பிணைய முடியலங்க, அவ்வளோ தூரம் சூடாக இருக்குது. நம்ம எப்பவுமே சூடாக சாப்பிடும்போது எந்த ஒரு ரெசிபியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.